இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தொல்காப்பிய தமிழ் சொற்களும் அதன் புதுவிதமான பொருள்களும். உண்மையாக சொல்லப்போனால் அதான் உண்மையான பொருள்கள். என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஒரு சில சொற்களை பயன்படுத்திக்கிட்டு வரோம். அந்த சொற்களுக்கு நாம் இன்றைக்கி ஒரு பொருள் வச்சுருக்கோம். அதுக்குன்னு ஒரு மீனிங், அதுக்குன்னு ஒரு அர்த்தம் நாம் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சில 10 சொற்கள் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்ப்போமா? முதல் சொல் வம்பு. வம்புனா என்னங்க? தேவையில்லாமல் சண்டை போடுறது, சும்மா போய் வம்பு கிழக்கிறது. இதற்கு தொல்காப்பியருடைய விளக்கம் நிலையின்மை அப்படின்னு சொல்லப்படுது. நிலையான ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிறது, அதுதான் வம்புன்னு சொல்கிறாங்க. இது கூட ஓரளவுக்கு நம்ம காலத்தோட செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் பண்ணுறது, நிலை இல்லாமல் இருப்பது. அடுத்தது நம்புங்கிறது. நம்புனா நம்பிக்கை வை, மோட்டிவேஷன். ஆனால் அதுக்கு அவர் சொல்லுது ஆசை அப்படின்னு ஒரு பொருள். நசை அப்படின்னு சொல்கிறான். நசைனா ஆசை.